வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம தீபாவளிக்கு வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் சீர் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இங்கே நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்துட்டு, முந்தி காலத்துலலாம் கரெக்டாக எல்லாருமே நம்மளுக்கு பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாம் தனி கொடுத்தணும் அப்படின்றத தொட்டு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. அதை சிலர் சொல்லி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு 50 வயசு ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் என் தம்பிங்க எனக்கு செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நான் எங்கள் நாத்தனாருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு கூட பிறந்த தங்கச்சிக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பேரம்பேத்தி எடுத்தப்புறமும் இந்த பழைய இதுவை நாங்கள் விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு சிலர் எல்லாத்தையுமே விட்டுட்டு செய்ய தெரியல அப்படின்றதுனால வெறும் பைசா மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்கள் நான் வச்சுருக்கிற மாதிரி எல்லாமே வச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சு தட்டில் வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க முகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுதுன்ட்டு. அந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னே உங்களுக்கும் எப்படி செய்யணும், போகணும், வரணும் அப்படின்ற பழக்க வழக்கத்தை நீங்களும் கற்றுக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கோ செஞ்சு பாருங்களேன். அதில் கிடைக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இப்போ நம்ம என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு புடவை, ஒரு சட்டை, ஒரு வேஷ்டி, வளையல், குங்குமம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, ஒரு தாலி கயிறு, என்னென்னைக்கும் நம்ம சரடே போட்டிருந்தாலும் இதை வச்சு கொடுக்கணும். பூ, கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச பைசா, வீட்டில் செஞ்ச எல்லா பலகாரமும் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் வச்சு பழமெல்லாம் வாங்கி அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். வசதி ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்னும் நிறைய செய்யலாம். வசதி கம்மியாக இருக்குன்னா இதை விட கம்மியாக பண்ணலாம். பிறந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் செய்யாமல் அவங்க குழந்தைங்களுக்கும் செய்யலாம். இது அவங்கவுங்க வசதியை பொறுத்து செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதில் தனி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் கூட இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல், நல்ல நாளையும் நீங்கள் சொந்தங்களோட கொண்டாடி பாருங்கள். அதில் எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.